நிறுவனத்தை அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். கோயம்புத்தூரில் ஒரு 25 வருஷத்துக்கு மேலே கோயம்புத்தூரில் செயல்பட்டு இருக்கிறோம். உணவகமும் மற்றும் இனிப்பு ஸ்நாக்ஸ் வகைகளை பெருமளவில் 200 வகைகளுக்கு மேற்பட்ட இனிப்பு மற்றும் கார வகைகளை இந்த சென்னை ஊருக்கும் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களோட யூஎஸ்பின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்னஸ் கீப்பப் பண்ணுறது. அதுக்காக தான் சென்னையிலையும் ஒரு புது ஃபேக்ட்ரியை ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் தயாரிக்கிறதுக்கு. அந்த யூஎஸ்பி வந்து ஃப்ரெஷ்னஸை கொடுக்குறது தான். ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அந்த உணவு அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். 98ல் கோயம்புத்தூரில் ஆரம்பித்தோங்க. ரெஸ்டாரண்ட் ஃபஸ்ட் ஆரம்பித்தோம். 2017 ஏப்ரல் 14 தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆரம்பித்தோம். இப்போது 19 அவுட்லெட் வந்து எங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்குது ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மட்டும். இது 20th அவுட்லெட்டாக நாங்கள் சென்னையில் வெஸ்ட்மூவ் பேரில் திறக்கிறோம். இதுக்கு எல்லாருடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு வேணும். சார் 200 வகைகளுக்கு மேற்பட்ட இனிப்பு கார வகைகள் கொடுக்குறோம் சார். அதை ரொம்ப ஃப்ரெஷ்னஸாக கொடுக்குறதும் ஒரு கஸ்டமருக்கு ஒரு சிறந்த சேவையை வழங்குறதும் தான் சார் ஆனந்தாஸோட யூனிக்னஸை யூஎஸ்பியாக கருதுவோம். சார் கோயம்புத்தூர் பிறகு சென்னை வந்திருக்கீங்க. இது மெயின் ரீசன் பிகாஸ் நிறைய சென்னை மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற ஒரு நோக்கம். ஒரு பெரிய மார்க்கெட்டு. நீங்கள் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ரீச் ஆகிற இடம் சென்னை. சென்னையில் ரீச் பண்ணோன்னா இந்தியா ஃபுல்லாக ரீச் பண்ண மாதிரி ஒரு அப்பீல் கிடைக்கும். அதனால தான் சார் அந்த இடத்த நோக்கி தான் எங்களோட பயணம். இங்கே நிறைய ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் டாப் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அது எப்படி நீ கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க? ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மார்க்கெட்டில் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நிச்சயம் கருதுகிறோம். அப்படி தான் நம்மளோட எக்கானமியும் க்ரோ ஆகிட்டு இருக்கு. அதனால எங்களுக்கும் சென்னை இந்த ஆதரவையும் வாய்ப்பையும் வழங்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்புகிறோம் சார். இது வரைக்கும் ஒரு 20 அவுட்லெட்ஸ் வச்சுருக்கீங்க சார். ஆமாம். ஸ்லோ க்ரோத்தாக இருக்குது. இப்போ வந்து ஃபியூச்சர் வந்து ஃபாஸ்ட் க்ரோத் பண்ண போகிறீங்களா? என்ன மாதிரி டார்கெட் ஃபியூச்சரில் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க சார்? ஒவ்வொரு தொழிலுமே வந்து க்ரோத்தை நோக்கி தான் ஒரு கோல் வச்சு செயல்படுறோம். இந்த சென்னை வர்றதுக்கு இப்போ கோயம்புத்தூரில் ஒரு 19 அவுட்லெட் அந்த பிளேஸ்க்கு இருக்குது. இன்றைக்கி சென்னைக்கு ஒரு அடுத்தது ஒரு 20லேருந்து அதே மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி பண்ணணுங்கிறது எங்களோட ஆசை. சென்னையில் நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து எங்களோட வளர்ச்சியும் எங்களோட பயணம் இருக்கும். ஸ்வீட்ஸ் தவிர வந்து வேறு ரெஸ்டாரண்ட் மாதிரி இந்த மாதிரி கான்செப்ட் கொண்டு வர போகிறீங்க? இல்லை சார், இப்போதைக்கு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் எங்களோட கோல் சார். சரி, கோயம்புத்தூர் டேஸ்ட்டில் இருக்குமா சென்னை டேஸ்ட்டில் இருக்கும் சார்? நம்ம தமிழ்நாட்டுக்கான டேஸ்ட்டாக இருக்கும் சார் அது. சரி, வந்து இப்போ ஸ்டாண்ட் அலோன் பண்ணியிருக்கீங்க. மால்ஸில் அந்த மாதிரி ஐடியா இருக்கா சார்? மால்ஸில் பண்ணுற மாதிரி சார் இப்போயே வந்து நாங்கள் நிறைய கார்பரேட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம் சார். நிறைய கார்பரேட் கிளைண்ட்ஸ், அவங்களோட பேர் எனக்கு ஊடகத்திட்ட பகிர்ந்துக்கலாமான்னு எனக்கு தெரியல. நிறைய கார்பரேட் கிளைண்ட்ஸ் இப்போயே கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒசூர், சென்னை, சவுத் தமிழ்நாடு எல்லா பக்கமுமே கொடுத்துட்டு இருக்கிறோம் சார் கார்பரேட்டு. இல்லை, எக்ஸ்பிரஸ் மாலில் அந்த மாதிரி மால்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ஷாப்பில் ஆரம்பிக்கிற மாதிரி ஐடியா இருக்குது. ஃபியூச்சரில் வாய்ப்பு இருக்குமானா கண்டிப்பாக ஆரம்பிப்போம். ஆனால் எங்களோட நோக்கம் வந்து இப்போதைக்கு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை டெவலப் பண்ணுறது தான் எங்களோட நோக்கம் சார். ஆன்லைன் டெலிவரியில் இருக்குது. ஆமாம் சார், 2018 இருந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவில் எங்களோட டெலிவரியில் இருக்கணும் சார். இப்போ சமீபமாக ஒரு 2-3 வருடமாகவே இ-காமர்ஸ்க்கும் எங்களோட இருக்குது. அதையும் அடுத்து புஷ் பண்ணுறது தான் எங்களோட நோக்கம் சார். சார் ப்ரைஸ் வைஸ் எப்படி சார் கம்பேர் பண்ணுவோம் சார்? ப்ரைஸ் வைஸ் கோயம்புத்தூரில் இருக்கிற ப்ரைஸை தான் சார் இங்கேயும் பண்ணுறோம். மார்க்கெட்டுக்கு அனுசரித்து காம்படிட்டிவாக தான் சார் எங்களோட ப்ரைஸை ப்ளேஸ் பண்ணுறோம். அப்படி தான் சார் யோசிக்கும். ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் என்ன சார்? பாதாம் ரோஸ்லெட். இது வந்து இப்போ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் எடுத்தா மைசூர் பாக்கு, ஸ்ரீ ஆனந்தா சேர்த்தா என்ன உங்களுக்கு? பாதாம் ரோஸ்லெட்டு சார், இளநீர் அல்வா, ராஜு குல்கந்த் பிஸ்கட்டு, இது எல்லாமே எங்களோட கீ ப்ராடக்ட்ஸ். டயபெட்டிக் ஃப்ரீ மாதிரி ஏதாவது ஸ்வீட்ஸ் இருக்குங்க சார். ஒரு 5 வெரைட்டி டயபெட்டிக் ஃப்ரீயும் வச்சுருக்கிறோம். நீங்கள் கவுண்டரில் பார்த்தீங்கனாலே தெரியும். டயபெட்டிக் சுகரே சேர்க்காத, ஒயிட் சுகரே சேர்க்காத ஒரு 5 ப்ராடக்ட் இருக்குது கவுண்டர். தேங்க்யூ சார்.